ஒரு சோகமான செய்தி. ஐடி வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்கன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு. எந்த நேரத்தில் கமெண்ட் பண்ணாருன்னு தெரியல. 2 நாளாக ஓட முடியல. 2.5 மாசமா விளக்கம் வச்சிருந்த பல்ல தேய்தையும் தேய்ச்சிட்டு ஒரு டீயை தூக்கி வாய்க்குள்ள ஊற்றலான்னு போனா தோசையை பார்த்து டெம்ட் ஆகி வாயிலேருந்து எச்சி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. தோசையை சுருட்டி வாய்க்குள்ள போட்டு ஜம்முன்னு ஒரு டீயை போட்டு ரூமுக்கு வந்தா நான் கூப்பிட்டா மதிச்சு வர்றது இந்த ஒன்னே ஒன்று தான். அது இந்த லிஃப்ட் மட்டும். ஐஸ் வாட்டரில் ஆரஞ்சு போட்டு குடிச்சா பல நன்மைகள் வந்து சேரும்னு 10 மணி டாக்டர் சொல்ல இன்னிலேருந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். உசிரே போனாலும் மசுறு போகுதுன்னு வேலை பொண்டாட்டியை கட்டி அழுக ஆரம்பிச்சதுல மதியான நேரமே வந்துருச்சு. என் எக்ஸாவ வாழ்க்கையிலேருந்து என்னை ஒதுக்கி வச்ச மாதிரி இந்த வெங்காய கலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மட்ட மதியான ஒரு தூக்கத்தை போட்டேன். மட்ட மதியான தூங்குற சுகம் இருக்கே அட அட அட. எத்தனை பேத்துக்கு பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மாலை நேரம் ஜிம்முக்கு போற வழியில ஜம்முன்னு ஒரு டீயை போட்டு விட்டதை பிடிக்க திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராட்ச்ல இருந்து. இன்னைக்கு டே 1 அப்படின்னு சொல்லி பஞ்சு டேலாக்லாம் பேசி ஜிம்முக்குள்ள நுழைஞ்சா இப்பவும் என் ஜூனியர்ஸ் சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். பொம்பளை சோக்க விட்டுட்டு போய் படிக்கிற வேலையை பாருங்கடா பேர பசங்களா. கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செய்யற மாதிரி சீன் தான் போட்டேன். அதுக்கே உடம்புல இருந்து ஏதோ சுரக்க ஆரம்பிச்சிருச்சு நண்பர்கள். பழங்கள் வாங்கி தூக்கி போட்டு வாயில பிடிச்சி சீன் போட்டு சாப்பிடலான்னு பார்த்தா பாலையா வீடியோ மாதிரி பல்பாய் போச்சு. இந்த ஆரஞ்சை பார்த்தா கூட என் எக்ஸ் ஞாபகம் தாங்க வருது. ஏன்னா அவன் மூஞ்சி இப்படி தான் பலபலன்னு இருக்கும். நாளைக்கு ஆஃபீஸ்ல அடி வாங்க இரும்பு சத்து வேணுங்கிறக்கா 2 பேர் சம்பளத்தை பிடிச்சி வாயில போட்டு நம்ம கம்ஃபர்ட் ஜோனான கையிலுக்குள்ள நுழைஞ்சாச்சு. கையில் கட்டுறதெல்லாம் வீடியோல கட்ட முடியாது. நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம். டாடா.